ஏராளமான மருத்துவ நன்மைகளை தரக்கூடிய வாழை இலைகள் குறித்து ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன தெரியுமா? உணவை வாழை இலையில வச்சு சாப்பிடுறதன் மூலம் இதய நோய் வராம தடுக்க முடியும். புகைப்பிடிக்கிறதால ஏற்படக்கூடிய புற்றுநோயை கூட தடுக்க முடியும். வாழை இலைகள் வறுமையை போக்குறதுக்கு உதவக்கூடிய பரிகாரங்கள்ல ஒன்று. கடவுளுக்கு வாழை இலையில படையல் வைக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? வாழை இலைகளை பொறுத்த வரைக்கும் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை. நாம் உண்ணக்கூடிய உணவை எளிதில் ஜீரணமடைய செய்து வயிற்றுப்புண் வாய்ப்புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இந்த வாழை இலைக்கு இருக்கு. அஜீரண பிரச்சனையையும் அல்சர் பிரச்சனையையும் தோல் நோய்கள் ஏற்படுறதையும் இந்த வாழை இலை தடுத்து விடுமா. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல வாழை இலைகளுக்கு பெரும் பங்கு இருக்கு. இதனால தான் வாழை இலையில சுட சுட உணவு பரிமாறப்படுது. இதனால மனித ஆயுளும் நீடிக்க செய்கிறது. இலையில சாப்பிட்றதால இதய நோய் வராம தடுக்க முடியும். புகைப்பிடிக்கிறதால ஏற்படக்கூடிய புற்றுநோயை கூட தடுக்க முடியும். இத்தனை மருத்துவ குணம் வாய்ந்த வாழை இலைகள் விருந்தோம்பல்ல முதலிடம் வகிக்கிறது. அத்தோட ஆன்மீகத்திலையும் சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கு. சில கடவுள்களுக்கு வாழை இலையில படையல் செய்யறது கடவுளோட ஆசீர்வாதத்தை எளிமையாக பெற முடியும் அப்படின்றது ஐதீகமாக இருக்கு. அந்த வகையில விஷ்ணு, விநாயகர், மகாலட்சுமி, துர்க்கை போன்ற தெய்வங்களுக்கு வாழை இலையில படையல் வைப்பாங்க. வாழைத்தண்டில் மகாவிஷ்ணுவும் லட்சுமி தாயாரும் வசிக்கிறதால விஷ்ணுவுக்கும் வாழை இலையில அர்ச்சனை செய்யறதால சகல ஆசிகளையுமே பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இதன் மூலம் திருமண தடைகள் நீங்குவதோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமையும் நீங்குமா. விநாயகருக்கு வாழைப்பழம் பிடிக்கும் அப்படின்றதால விநாயகருக்கும் வாழை இலையில அர்ச்சனை செய்வாங்க. இதனால குடும்ப கஷ்டங்கள் நீங்கி புதன் தோஷத்துல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாகும். லட்சுமி தேவிக்கு வாழை இலையில அர்ச்சனை செய்தா பண கஷ்டங்கள்ல இருந்து விடுபடலாமா. அதே மாதிரி மா ஜெகதாம்பாவிற்கு வாழை இலையில அர்ச்சனை செய்து அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலம் குடும்பத்துல மகிழ்ச்சி தழைக்குமாம். ஆனா கடவுளுக்கு படையல் போடும் போது வாழை இலைகள்ல சில முறைகளை கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக வாழை இலையை போடுறதுக்கு முதல்ல சிறிய கோலமிட்டு அந்த கோலத்தின் மீது வாழை இலையை பரப்பி படையில் போட வேண்டுமா. அப்படி நாங்க போடும்போது வாழை இலையோட காம்பு பகுதி கடவுளையும் அதன் நுனி பகுதி நம்மையும் பார்த்தபடி போட வேண்டுமா. இதற்கு காரணம் கடவுளை விட நாங்க உயர்ந்தவங்க கிடையாது அப்படின்றத உணர்த்தவும் மனிதனோட ஆணவம் அகங்காரத்தையும் குறைக்கிறதுக்காகவும் இந்த முறையில வாழை இலையை போட வேண்டுமா. அதே மாதிரி துளசி இலைகள் போடப்பட்ட தீர்த்தத்தை வாழை இலைக்கு மேல தெளித்து விட வேண்டுமா. இந்த துளசிய படையலுக்கும் தெய்வத்தோட பாதங்களையும் வைக்கலாம். ஆனா படையல்ல உப்பு பரிமாறவே கூடாது. அதே மாதிரி காரம், எண்ணெய் போன்றவற்றையும் குறைவாகத்தான் சேர்க்க வேண்டுமா. அதற்கு பதிலாக படையலுக்கு சேர்க்கப்படக்கூடிய பொருட்கள்ல நெய் அதிகமாகவே சேர்த்துக் கொள்ளலாமா.